இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன உன்னை எங்க அம்மா நடத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்காக நீ கஷ்டப்படணுமா? அக்கா, வந்தது வராததுமா அந்த டிரைவர் பையன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். 6 மாசத்துல டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அந்த 6 மாசத்துல 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வைப்பேன்னு சொல்றான். இன்னமும் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவேன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடற இடத்துலயும் ஏதேதோ பேசி எல்லாரையும் அவன் பக்கம் இழுத்துட்டான்ல. இதை இப்படி விட்டுறக்கூடாதுக்கா. விட்டா நிரந்தரமா அவன் பக்கம் இழுத்துக்குவான். நாம யாருன்னு அவனுக்கு காட்டணும்க்கா. ஆமாண்டி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கும் ரொம்ப கடுப்பாதான் இருக்கு. அவன் வெளியே இருக்கிறப்பவே ரேவதி அடிக்கடி அவனை பார்க்க போவான். இப்ப அவன் வீட்லயே இருக்கான். யாருக்கும் தெரியாம அடிக்கடி பார்க்க பேச அவங்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கும். நீதான் அவங்கள மீட் பண்ண விடாம பாத்துக்கணும். அதுதான் உன்னோட வேலை, புரியுதா? சரிக்கா, நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். என்ன மாமா? என்ன மாப்பிள்ள அது? சரியான ராட்சசியா இருக்காள. உங்களை போய் இப்படி வெளியே படுக்க வச்சிட்டாள. அவள என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. விடுங்க மாமா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இங்கே படுத்துக்கிறேன். ஐயோ, உங்களை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. எங்களுக்காக இப்படி எல்லாம் வந்து கஷ்டப்படுறீங்க. சரி, நீங்க படுத்து தூங்கு மாப்பிள்ள. சரிங்க மாமா. ஏன் நீ இன்னும் தூங்கல? எப்படி தூக்கம் வரும்? என் ரூம்ல உன்னை படுக்க கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா உன்னை பழி வாங்குறதுக்குன்னு எல்லாம் செய்யறாங்க. அவங்களோட சுயநலத்துக்காக நம்மள பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறாங்க. இதெல்லாம் நினைச்சா எப்படி தூக்கம் வரும்? உன் அம்மா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நீ எதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? விடு. இந்தா, தலைக்காணி வச்சுக்கோ. சரி, நீ போய் படுத்துங்க. ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ண. வாங்க. என்ன சகலா, படுக்கலையா? இல்ல, இனிமேல் தான் படுக்கணும். உனக்கு இந்த பெட்ஷீட்டை கொடுத்துட்டு போலான்னு வந்தப்பா. மார்கழி மாசம் குளிரா இருக்கும், இதை போத்திட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும்னா கொடுத்துட்டு போலான்னு வந்தப்பா. இந்தப்பா. உங்களுக்கு எதுக்குங்க இந்த சிரமம்லாம்? என்ன சகலா, இதுல என்ன சிரமம் இருக்கு? உனக்கு நான் செய்யாம வேற யாரையா செய்வா? போய் படியா. சரிங்க. டேய், உனக்கு யார் தலகாணி போர்வையெல்லாம் கொடுத்தது? உனக்கு இந்த சௌகரியம் எல்லாம் கேக்குதா? இப்படியே யார் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பிரச்சனை கொடுக்கலாம், இப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பிபி சுகர் எல்லாம் பிச்சுக்கும். அதெல்லாம் வந்தா நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் உனக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்டேன். உங்களை மாதிரி என்ன எதிரியா பாக்குறவங்கள விட என் மேல அன்பு வச்சிருக்கிறவங்க தான் ஜாஸ்தி. அப்படி என் மேல அன்பு வச்சிருக்கவங்க கொடுத்துட்டு போனாங்க. எங்களை வில்லன்ங்க மாதிரியே பேசிட்டு இருக்காத. என்னங்க இங்கே உட்காந்துட்டீங்க? நான் எங்க உட்காந்தா உனக்கு என்ன? இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. விடிய விடிய இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறீங்களா? அட ஏங்க, இங்க உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. இல்லையா, உங்களால தூங்க முடியாதுல? நான் தான் இங்க இருக்கேன்ல, அப்புறம் எப்படி உங்களால தூங்க முடியும்? சரி, அப்படியே உட்காந்து அடுத்து என்ன பண்ணலாம், யாரை எப்படி டார்ச்சர் பண்ணலாம்னு யோசிங்க. அப்படி உங்களால யோசிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, உங்க புருஷன் சிவனாடி இருக்கார்ல, அவருக்கு ஃபோன் பண்ணுங்க.
விடிய விடிய உட்காந்து எதனா திட்டம் போடுங்க. என்ன நக்கல் பண்றியா? சட்டப்படி டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் கூட நான் வெயிட் பண்ண போறது இல்லடா. அதுக்குள்ளேயே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன். எத்தனை வாட்டி? சரி, ஏதோ பண்ணுங்க. சித்தி இருக்காங்களே, பேச முடியாதே. இப்ப என்ன பண்ணலாம்? எப்படியாவது சித்திய விரட்டணுமே. யார் என்ன அர்த்தம்? ரேவதி, சொல்லுமா. மாமா, நான் அவரை பார்த்து பேசணும். ஹால்ல தானம்மா படுத்திருக்காரு, பார்த்து பேச வேண்டியதானே? ஷோ, அங்கதான் நந்தி மாதிரி சித்தி இருக்காங்களே. என்னது, சின்னத்த ஹால்ல இருக்காங்களா? அங்க என்ன பண்றாங்க அந்த அம்மா? நான் அவரோட பேசுறேனா இல்லையான்னு வேவ் பாக்குறதுக்காக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தான் அவங்களை எப்படியாவது அங்க இருந்து அனுப்பணும். சரி, நான் பாக்குறேன். ம். சின்னத்தை எப்படி ஹால்ல இருந்து விரட்டுறது? ஜெய் ஜங்கா. என்ன இது? நம்ம முன்னாடி வந்து விழுது, திடீர்னு வந்து விழுதே. ஒண்ணும் புரியலையே.